வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை எப்பொழுது நிறைவேற்றுவாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்க. டிஎன்எஸ்டிசியில் 2025 ஓகேங்களா. ஸோ 2025 மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னும் போஸ்டிங் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மையான தகவலை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ இருக்கிற போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் அந்த ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ண சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக. ஸோ டிரைவர் தனி, கண்டக்டர் தனி அப்படி தான் எடுக்க போகிறது உறுதி. அதே போல் மகளிருக்கு வெற்றி பயணம். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியில் மகளிருக்கு வெற்றி பயணம். ஸோ மகளிருக்கு இலவச பயண திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தார். மகளிருக்கு அனைத்து பேருந்துகள்லையுமே வெற்றி பயணம் திட்டத்தை டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வர போகிறாரு. ஆகஸ்ட் 15 முதல் இது நடைமுறையில் இருக்குங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் யாரெல்லாம் இப்போ ஜாயின் பண்ண தகுதியானவர்கள்? ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சில எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல போகிறேன். ஸோ மக்களே, போக்குவரத்து கழகங்களில் நிறைய காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் 3000 பேருந்துகளை கொண்டு வந்துட்டாருங்க, புதுசாக வாங்கிட்டாருங்க. ஸோ இந்த 3000 பேருந்துகள் வந்ததுனால போக்குவரத்து கழகங்களில் முக்கியமான அறிவிப்பு எப்பொழுது வரும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ விரைவில் இந்த போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு 3000 பேருந்துகளுக்கு ஏற்றாற் போல டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக அப்படின்றது நமக்கு உறுதியாயிடுச்சு. ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதற்குண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வாரங்கள், இந்த ஜூலை இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனி, கண்டக்டர் தனியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும். ஸோ 28,000 நபர்களை போக்குவரத்து கழகங்களில் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகங்களில் விதிமுறைகளை பின்பற்றி ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே தயார் நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணவே முடியாது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது மக்களே, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக மட்டும்தான் இந்த கண்டக்டர் லைசன்ஸு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் அதை வச்சு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் விதிமுறைகள் மீறல்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகள் ரவுண்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு 30 ரூபா கட்டணத்தை 35 ரூபாயாக மாற்றியிருக்காங்க. இதற்கு போக்குவரத்து துறை உரிய பதில் சொல்லணும். போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா உரிய விளக்கம் தருவார் அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் உரிய விளக்கங்களை விரைவில் தருவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க.
ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற டைம் விட்டால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.